பாகவதம் 93வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 19/8/5125. 3வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயம் முடிஞ்சது. 14வது அத்தியாயம். ஸ்ரீ சுகர் சொல்றார், விதுரன் பகவானுடைய கதைகளையே கேட்க வேண்டும் என்கிற விருப்பமுடையவர், மற்றவைகள் தன் செவிகளில் விழக்கூடாது என்கிற தீவிரமான நியமமுடையவர். ஆகையாலே பகவானுடைய கதைகளை எவ்வளவு கேட்டாலும் திருப்தி அதனாலே திருப்தி அடையக்கூடிய தன்மை உடையவர் அல்லர். அப்படிப்பட்ட விதுரர் பூமியை உத்தரித்தல் என்ற காரணத்தினாலே பகவான் வராக அவதாரம் பண்ணினான். அந்த வராக உருவம் கொண்ட பகவானுடைய சரித்திரத்தை மைத்ரேய முனிவர் சொல்ல கேட்டு அது சுருக்கமாக இருந்ததுனால அதில் திருப்தி அடையவில்லை. கைகளை குவித்து கொண்டு அந்த மைத்ரேய முனிவரை பார்த்து வினவரார். முதல்ல விதுர உவாச்ச தேனைவது முனிஸ்ரேஷ்ட ஹரிணா யஜ்ஞமூர்த்தினா ஆதிதைத்யோ ஹிரண்யாக்ஷோ ஹத இதி அனுசுஷ்ரும தஸ்ய சோத்தரதः க்ஷோணீம் ஸ்வதம்ஷ்ட்ராக்ரேண லீலயா தைத்யராஜஸ்ய ச பிரம்மன் கஸ்மாத் ஹேதோர் அபூன் மிருதா. அதாவது விதுரர் கேட்கிறார், முனிவர்களில் தலைவரான மைத்ரேயரே, எந்த எம்பெருமான் பூமியை எடுத்தானோ அந்த யஜ்ஞஸ்வரூபனான ஆதிவராக மூர்த்தியே தைத்தியர்களில் முதல்வனான ஹிரண்யாக்ஷனை வதித்தான் என்று நீரே சொல்ல கேட்டோம். கீழே தன் கோரைப்பற்களின் நுனியினாலே அவலீலையாக, அதாவது அனாயாசமாக விளையாட்டாக பூமியை மேலுக்கெடுக்கிற அந்த ஆதிவராக மூர்த்திக்கும் தைத்தியராஜனாகிற ஹிரண்யாக்ஷனுக்கும் எந்த காரணத்தினாலே யுத்தம் நேரிட்டது? மைத்ரேயர் சொல்றார் பதில். மைத்ரேய உவாச்ச சாது வீரத்வயா பிருஷ்டம் அவதார கதாம் ஹரேஹே யத்வம் பிருத்யசி மர்த்யானாம் மிருத்யுபாஷ விஷாதனீம். மைத்ரேயர் சொல்றார், வீரனே, நீ நன்னாக வினவினாய். உன் கேள்வியை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் மரண சுபாவர்களான மனுஷர்களுக்கு மிருத்யுபாஷத்தை அறுக்கும் திறமையுடையது ஹரியனுடைய அவதார சரித்திரம். அதை பற்றி நீ வினவினாய், அதனாலே எனக்கு சந்தோஷம். இங்கே மிருத்யுபாஷ விஷாதனீம் அப்படின்னு பதம் இருக்கு. அதுக்கு வியாக்கியானத்தில் சொல்றார், மர்த்தியானாம் மரணசீலானாம், மரணத்தை அடையிற சுபாவம் உடையவர்கள், அதான் மர்த்தியர்கள், மனுஷர்கள், அவர்களுக்கு மிருத்யுபாஷம் விஷாதயதீதி மிருத்யுபாத விஷாதனி தாம் மிருத்யுபாத விஷாதனி அப்படின்னு சொல்றார். மிருத்யுபாதம் மரணத்தின் வாயில் விழுதல், அதை நீக்கக்கூடியது எது? பகவானுடைய அவதார சரித்திரம். அதைத்தான் தாம் ஹரேர் அவதார கதாம் தொம் பிரத்யசி. அப்ப பகவானுடைய சரித்திரத்தை கேட்பவர்கள் மரணம் அடையாமல் இருப்பார்களா என்றால், இந்த ஒரு தடவை மரணம் அடைந்தால் திரும்பவும் பிறவியே அடைய மாட்டார். அதனால திரும்ப திரும்ப மரணம் அடைதல் என்பது அவர்களுக்கு வராது. அதனால மரணம் என்கிற பாசத்தினால கட்டுப்படுதல், அதை நீக்கக்கூடியது இந்த பகவானுடைய சரித்திரம் என்று சொல்றார். இவர்களுக்கு இந்த சம்சாரம்தான் மிருத்யு. இது பாசம் போல எல்லா விதத்திலும் பந்தனம் செய்கிறது. இதை அறுத்து கொடுக்கிறது பகவானுடைய சரித்திரம். பகவானுடைய அவதார சரித்திரங்களை கேட்பார்களாயின் சம்சாரம் தானே அறிந்துவிடும். இது நீ என்னை பார்த்து கேட்ட கேள்வி, பகவானுடைய வராகாவதாரத்தை சொல்லுன்னு சொன்ன என்னை தூண்டினது சம்சாரிகளுக்கு மிகவும் நன்மைக்கு இடமாக ஆனது. அதனாலே சந்தோஷப்படுகிறேன். உத்தானபாதனுடைய புத்திரன் துருவன் பாலனாய் இருந்த பொழுதே நாரதர் முனிவர் பாடின பகவானுடைய கதையை கேட்டு மிருத்யுவினே, அதாவது யமதூதர்களுடைய தலையிலே அடியிட்டு
பகவானுடைய ஸ்தானத்தை அடைந்தான். யமனுடைய தலையில அடியிட்டுன்னே இங்க சொல்றார். இப்படி தான் அடி வைத்து போனானா. இப்படி வைபவமுடைய பகவானுடைய சரித்திரத்தை நீ வினவினாய். அதனால எனக்கு மிகவும் நன்மைக்கிடமாக இருப்பதனாலே சந்தோஷம் ஏற்படுகிறது. வாராய் விதுரனே, நீ வினவின ஹிரண்யாட்சனுடைய உற்பத்தி முதலான விற்த்தாந்தத்தை சொல்லுகிறேன் கேட்பாயாக. இந்த விஷயத்திலே நான் ஒரு இதிகாசம் முன்பே கேட்டிருக்கிறேன். தேவர்களுக்கும் தேவனாகிய சதுர்முகன் அவனை தேவர்கள் வினவும் போது இந்த கதையை அவன் அவர்களுக்கு மொழிந்தான். அதை நான் பரம்பரையாக கேட்டேன். வாராய் விதுரனே, தக்ஷ பிரஜாபதியினுடைய புதல்வியாகிற திதி என்பவள் தனக்கு சந்தானம் உண்டாக வேணும் என்று விருப்பம் உடையவளாகி காம விகாரத்தினாலே பீடிக்கப்பட்டு சந்தியா காலத்தில் தன்னுடைய பர்த்தாவும் மரீச்சியினுடைய புத்திரருமாகிற காஷ்யப முனிவரை பார்த்து புணர விரும்பினாள். காஷ்யப முனிவர்களிலே சிறந்தவர். திதியும் மிகவும் தவமுடையவள். இப்படிப்பட்ட விவேகமுடையவள் அந்த முனிவரை பார்த்து அகாலமான சந்தியா சமயத்தில் புணர விரும்பினாள். அப்போ மற்றவாளை பற்றி சொல்ல வேணுமோ? அவர் அக்னிஹோத்திர கிரகத்தில் உட்கார்ந்து அக்னிஹோத்திரத்தை முடித்து பிரம்ம தியானத்திலே மன ஊக்கத்தோடு இருந்தார். அந்த காஷ்யப ரிஷியை கிட்டி திதி தன் மன்மத விகாரத்தினாலே மதிமயங்க பெற்று இப்படி சொல்றாள். வாரீர் வித்வானே, எல்லாம் உணர்ந்தவரே, இந்த மன்மதன் கையில் தனுஷை எடுத்துக்கொண்டு தன் பராக்கிரமங்களை என்னிடம் காட்டுகிறான். அதனாலே நான் உம்மை பிரார்த்திக்கிறேன் சம்ஸ்லேஷத்துக்காக. அது மட்டுமே அல்ல, என்னுடைய மற்ற சகபத்னிகள் எல்லாருமே, இவளுக்கு 12 சகபத்னிகள், 13 பேரும் கஷ்யபருடைய பாரியைகள் தான். எல்லாமே இவளுக்கு அக்கா தங்கைகள் தான். அதனால அவர்கள் சிறந்த புதல்வர்களை பெற்று வாழ்வதை பார்க்கிறேன். அவர்களுடைய சமிருத்திகளாலே நான் பரிதபிக்கிறேன். மனசு எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும். உமக்கு க்ஷேமம் உண்டாகுக. பர்த்தாவிடத்தில் சிறந்த வெகுமானம் பெற்ற மடந்தையர்கள் புகழ் எல்லா உலகங்களிலும் நிரம்பி நிற்கும். பர்த்தாவிடம் பெறக்கூடிய வெகுமதி எது என்றால், உம்மை போன்ற கணவன் அந்த பாரியரிடத்தில் பிரஜாரூபமாக பிறக்கிறான். அதுவே நான் பெறக்கூடிய சம்மானம். அதுக்கு ஸ்ருதி இருக்கு. தஜ்ஜாயா ஜாயா பவதி யதஸ்யாம் ஜாயதே புனஹா என்று வியாக்கியானத்தில் எடுக்கிறார். தஜ்ஜாயான தஸ்மாத் ஜாயா ஜாயா பவதி. ஒரு பாரியையானவள் ஜாயா என்று பெயர் பெறுகிறாள். என்ன காரணத்தாலே? எது அஸ்யாம் ஜாயதே புனஹா, இவளிடத்தில் பதியானவன் மீண்டும் பிறக்கிறான். அதனால இவள் ஜாயா என்று பெறுகிறாள். ஜாயா என்றால் பதியானவன் பிறக்கிற இடம் என்று அர்த்தம். இது இந்த ஸ்ருதியினுடைய அர்த்தம். இங்கே இந்த 14வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே திதி தொடர்ந்து சொல்றா, தக்ஷ பிரஜாபதி எங்களுடைய தகப்பனார் முற்காலத்தில் எங்களை தனித்தனியே கூட்டு குழந்தாய், எந்த மணவாளனை நீ மனம் புரிய விரும்புகிறாய் என்று வினவினார். சந்தானத்தை வளரச் செய்யும் தன்மையுள்ள அந்த தக்ஷ பிரஜாபதி அவருக்கு புத்திர வழியிலே சந்தானம் பெருகல்ல. அதனால ஸ்திரீகளான எங்கள் வழியே சந்தானத்தை பெருக்க விரும்புகிற அவர் யாரை மனம் புரிய விரும்புகிறாய்னு எங்களை பார்த்து கேட்டார். அந்த பெண்களில் பல பேர், நாங்கள் 13 பேர் உம்முடைய சுபாவத்தை மிகவும் விரும்பி இருந்தோம். அதனால எங்கள் 13 பேரையும் உமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். நீர் மற்றவர்களிடத்தில் சந்ததியை உண்டாக்கி இருக்கிறீர். அதனால பட்சபாதம் கூடாது, என்னிடத்திலையும் சந்ததியை உண்டாக்க வேணும். அதனால மங்கள சுபாவரான கஷ்யப ரிஷி, வாரீர், என் விருப்பத்தை நிறைவேற்றுவீராக அப்படின்னு சொல்றார். ஒரு மிகுந்த மகிமை அமைந்தவரே, நீர் மகானுபாவரான புருஷனிடத்தில் வருத்தமுற்றவர் எவராயிருந்தாலும் அவரை அடுத்து வருந்துவர்களாயின் அப்படி அந்த வருந்துவது வீணாகவிடும்.
அதனால என்னுடைய வருத்தத்தை நீர் போக்க வேணும். மைத்ரேயர் சொல்றார், வீரனாகிற விதுரனே, இப்படி மிகவும் காமத்தை அடைந்து பேசுகிற அவள் தன் பத்னியான அந்த திதி அவளை பார்த்து ஜிதேந்திரியரான காஷ்யபர் நல்ல வார்த்தைகளாலே சமாதானப்படுத்த முயன்றார். காஷ்யபர் சொல்றார், வாராய், பயப்படும் தன்மைகளே, நீ எதை விரும்புகிறாயோ நான் அதை நிறைவேற்றுகிறேன். பத்னியினால்தான் புருஷனுக்கு தர்மார்த்த காமங்கள் என்ற 3 புருஷார்த்தங்களும் சித்திக்கின்றன. அப்படிப்பட்ட பாரியை என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத ஒரு புருஷன் இருக்க மாட்டான். அதனால் நான் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். தன்னுடைய ஆசிரமமாகிற கிரகஸ்தாசிரமத்து அதுக்கு மேலே ஒரு புருஷன் கிரகஸ்தாசிரமத்தினாலே மற்ற ஆசிரமங்களுக்கெல்லாம் ஆசிரிய புருஷனாக ஆகிறான். கிரகஸ்தாசிரமம் எல்லா ஆசிரமங்களுக்கும் ஆசிரியமாக இருக்கிறது. வியாக்கியானத்தில் சொல்றார், கலத்திரவான் அப்படின்னா பாரியாவான் புருஷா ஸ்வாஸ்ரமேண சர்வ ஆசிரமான் இதரான் ஸ்ரீன் ஆசிரம அனுபாதேய உபகிருத்திய சர்வாசிரம உபகாரகோ கிரகஸ்தாசிரம இது பாவா. அதாவது தன்னுடைய ஆசிரமத்தால ஸ்திரீயை பரிகிரகம் பண்ணாத மற்ற 3 ஆசிரமத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு உபகாரம் பண்ணுகிறான். அதாவது என்ன அபிப்பிராயம், மற்ற எல்லா ஆசிரமங்களுக்கும் மற்ற 3 ஆசிரமங்களுக்கும் உபகாரகமானது கிரகஸ்தாசிரமம் என்று பாவம் என்று வியாக்கியானத்தில் சொல்றார். இந்திரியங்களுக்கு சப்தாதி விஷயங்கள்ல விளையிற விருப்பம் என்கிற பேசனம் அது ஒரு சமுத்திரம். அதை ஓடங்களாலே சமுத்திரத்தை கடக்கிறது போல கிரகஸ்தாசிரமியானவன் கடந்து விடுவான். மற்ற ஆசிரமஸ்தர்களை அன்னத்தாலேயோ மற்ற பதார்த்தங்களாலேயும் பூஜிக்கிறான். தர்மத்தினால சப்தாதி விஷயங்களை அனுபவிக்க வேணும் என்னும் விருப்பத்துக்கு ஹேத்துவான பாபம் தீரப்பெறுவான் தன் பத்னியினாலே. சத்புருஷர்களுடைய சகவாசம் நேரப்பெற்று அதன் மூலமாய் பகவானிடத்தில் பக்தி உண்டாக பெறுவான். அதாவது இந்திரிய விருப்பம் தீர்ந்து விட்டால் பிறகு சத்புருஷ சகவாசத்தாலே இவன் பகவானிடத்திலே பக்தி உண்டாக பெறுவான். கிரகஸ்தாசிரமியானவன் இவனுக்கு மட்டும்தான் அர்த்த காமங்களிலே அதிகாரம் உண்டு. மற்றவர்களுக்கு அந்த விஷயங்களை அனுபவிப்பதில் அதிகாரம் இல்லை. 3 ஆசிரமஸ்தர்களும் சப்தாதி விஷயங்களில் மனம் செல்ல பெறுவார்களாயின் அதோகதியை பெறுவார்கள். அவர்களுக்கு அது கூடாது என்று சாஸ்திரங்களில் நிஷேதிக்கப்பட்டிருக்கிறது. கிரகஸ்தாசிரமிக்கு மட்டுமே தத் பத்னியினிடத்தில் மட்டும் இச்சை என்பது கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தனும் சாஸ்திரங்களாலே நிஷேதிக்கப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டால் அவனும் அதோகதியை அடைவான். ஆனால் இவன் அதோகதியை அடையாமல் பத்னியானவள் காப்பாற்றுகிறாள். அதனால அவள் இவனுக்கு பண்ற உபகாரம் ரொம்ப பெருசு. அதுக்கு பிரதி செய்ய கடவன் அந்த புருஷன். பரிபூர்ணமாக பிரத்யுபகாரம் செய்ய வல்லர்கள் அல்லர் அந்த கிரகஸ்தர்கள். ஆனாலும் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேணும். தன்னுடைய பரிபூர்ணமான ஆயுசினாலும் கூட இவள் பண்ற சுசுரூஷைகளுக்கும் மற்ற செயல்களுக்கும் இவன் பிரத்யுபகாரம் பண்ண முடியாது என்றாலும் கூட இவன் ஓரளவு செய்யலாம். ஆனாலும் இப்பொழுது இந்த காலம் சந்தியா காலமாக இருப்பதனால இந்த காலத்தை மட்டும் விட்டுவிடு. இந்த ஒரு முகூர்த்தம் பொறுத்திருந்தாயானால் அதற்கு பிறகு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்று காஷ்யபர் நல்வார்த்தை சொல்லுகிறார். இதோட ஒரு 21 ஸ்லோகம் முடிகிறது. இதோட பாகவத உபன்யாசம் 93வது முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.